மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக உன் வழியை, சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனம். உன் வழியை அவருக்கு, கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தரிடத்தில் உன் வழியை ஒப்புவி. கர்த்தரிடத்திலே வழியை ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிரு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே 5 முதல் சில வார்த்தைகள், உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொண்டிரு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்க. ஆம், சுயபுத்தின் மேல் சாயாமல், சுய சிந்தையோடு காணப்படாதபடிக்கு, சுயநீதி உடையவர்களாக இல்லாதபடிக்கு, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, 22 சங்கீதத்திலே 5 வசனம், நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவனுக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தரை நம்பி அவரிடத்திலே நீங்கள் உங்களை தந்துவிடுங்கள். உங்களை ஜீவபலியாக அவரிடத்திலே ஒப்புவிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படியாக காரியங்களை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார் என்கிறதுலே சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு என்கிற வார்த்தையின்படியாக என்னுடைய எல்லா காரியங்களும் இடத்தில் நாங்கள் ஒப்புவித்து நம்பிக்கையாக இருப்போம், இருக்கவும் அது நிமித்தமாக எங்களுடைய காரியங்களை நேரே வாய்க்க பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் சேட்டை நீ தரப்போறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறப்பா. எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உண்மையை நம்பி இடத்தை எங்களை ஒப்புவிக்கிறவர்களாய் நாங்கள் என்று காணப்பட வேண்டுமே. கிருபை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.